இங்க ஸ்கூல் படிக்கிற பொண்ணு பசங்க கூட விளையாடிட்டு இருக்கும்போது இப்ப தலை சுத்தி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. இப்ப அவளோட அம்மா வந்து அவளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு வந்துதான் பொண்ணு பாத்தீங்கன்னா வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிடறா. அவளோட அம்மா உடம்பு என்ன சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்ப ஹாஸ்பிட்டல் போன பொண்ணு இப்ப கூப்பிடுறாங்க. இந்த பொண்ணு மேல வேணாமா நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு சொல்லிடுறா. இது கேட்டது அந்த பொண்ணோட அம்மா அந்த பொண்ணை பயங்கரமா அடிச்சுட்டு அவங்களும் அழ ஆரம்பிச்சிடறாங்க. இப்ப இந்த நேரத்துல அந்த பொண்ணோட அங்க அப்பா வரும். இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு நடக்காத மாரி இருந்துடுறாங்க. இந்த பொண்ணோட அம்மா அந்த பொண்ணு கையில பிரெக்னன்சி கிட் கொடுத்துட்டு இப்ப செக் பண்ண சொல்றாங்க. இந்த பொண்ணுமே செக் பண்ணி பார்த்துட்டு பாசிட்டிவ் தான் இப்ப காட்டுது. பொண்ணோட அம்மா இது காரணமான யாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹாக்கி கிளாஸ்ல போயிட்டு இப்ப விசாரிக்கிறேன். அப்பதான் தெரியுது பொண்ணு கூட விளையாடுற ஒரு பையன். அந்த பொண்ணோட அம்மா அந்த பையன் கிட்ட போயிட்டு போட்டோ வீடியோ எடுத்து இப்ப கேக்குறாங்க. அவனும் பாத்தீங்கன்னா அழுதுட்டு அதான் எடுக்கிறான் நான் தெரியாம பண்ணிட்டேன் இப்ப சொல்லிடுறான். இந்த பொண்ணோட அம்மா பையனை இப்ப மன்னிச்சு விட்டுறாங்க. இப்ப வீட்டுக்கு கிளம்பி வந்தா இந்த பொண்ணுமே அவங்க அம்மா கிட்ட நான் ஏற்கனவே எனக்கு தம்பி பாப்பா என்னன்னு கேட்டுலாமா இந்த குழந்தை நம்மளே வளர்க்கலாம்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட இப்ப கேக்குறான். அந்த பொண்ணோட அம்மா அந்த பொண்ணு கிட்ட போயிருந்தா அந்த வழியில நீ தாங்க மாட்டோமா அந்த குழந்தை உனக்கு வேணாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அந்த குழந்தை இப்ப அபார்ட் பண்ணிடுறாங்க. எல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு அந்த ஹாக்கிரோட கூட்டு வந்துடுறாங்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண தப்பு. ஆனா அந்த பையனோட லைஃப் கொஞ்சம் கூட பாதிக்கல. எப்பயும் போலதான் இருக்கும். எல்லா கஷ்டத்தையும் அனுப்பிச்சு நீ மட்டும் தான் நீ மட்டும் வீட்டுல இருக்க சொல்லிட்டு உன் மேல நம்பிக்கை இருந்தா நீ போய் ஹாக்கி விளையாடுன்னு சொல்லிட்டு அம்மா அந்த பொண்ணை அனுப்பிச்சு விட்டுறாங்க.